உங்கள் முடி நீளமாக வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த கூந்தல் தைலத்தை வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி தேய்ங்க. உங்கள் முடி நல்லா நீளமாக வளருங்க. எனக்கு முடி நீளமாக வளரணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான டிப் தான் இது. நான் சொல்கிற எல்லா ரெமெடிஸுமே ஹோம்மேட் ரெமெடிஸ் தாங்க. நீங்கள் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் ஹேர் ஆயில்னு சொல்லலாம், கூந்தல் தைலம்னு சொல்லலாம். எங்கள் காலத்தில் இதை கூந்தல் தைலம் தான் சொல்லுவாங்க. செம்பருத்தி கூந்தல் தைலம் அந்த பிராண்டை சொல்ல நான் விரும்பலை. அதுக்கு முன்னாடி ஒரு பிராண்டு வரும், அவ்வளோ சூப்பரான முடி வளர்ச்சி இருக்குங்க. இதை தைலம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த அளவுக்கு திக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணுங்க. 1/4 லிட்டருக்கே கிட்டத்தட்ட 20 பூ அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சியாக கிடைக்கும். பார்க்குறதுக்கு ஆயில் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் அந்த எசன்ஸ் வந்து நல்லா இறங்கி இருக்குங்க. அதனால தான் நாங்கள் இதை கூந்தல் தைலம்னு சொல்கிறோம். இப்போ இந்த கூந்தல் தைலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாமா? பியோர் கோகனட் ஆயிலாக இருந்தால் பெட்டர் ரிசல்ட் கொடுக்குங்க. கடையில் வாங்குகிற எண்ணெயாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1/4 லிட்டருக்கு 15லேருந்து 20 பூ எடுத்துருக்கிறேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 லிட்டரா இல்லை 1/2 லிட்டரா, உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இதுதான் குவான்டிட்டி. இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/4 லிட்டர் எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு லேசாக ஹீட் ஆன உடனே செம்பருத்தி பூக்களை போட ஆரம்பிச்சிடணுங்க. அந்த 20 பூவையும் அந்த 1/4 லிட்டர் எண்ணெயில் போட்டு காய்ச்சணும். பபிள்ஸ் லேசாக அடங்கின உடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க தேவையே இல்லைங்க. இது வித்தின் 1 மினிட்லேருந்து 2 மினிட்டில் ரெடி ஆகிடும். ரொம்ப குயிக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். போட்ட உடனே ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, அக்கா இது வந்து கலர் பூ போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக போடக்கூடாதுங்க. இது வந்து நாட்டு செம்பருத்தி பூ மட்டும்தான் போடணும். பியோர் கோகனட் ஆயில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. 5 வயசுக்கு மேலே உள்ள பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. வித்தின் 3 மந்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. பியோராக இருக்கணும், செம்பருத்தி பூவும் பியோராக இருக்கணும், கோகனட் ஆயிலும் பியோராக எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மந்தில் நல்ல ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். இதில் காஞ்ச பூ சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சேர்த்துக்க கூடாதுங்க. ஃப்ரெஷ் பூ சேர்த்துக்கிட்டிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு அந்த தைலம் கரெக்டான அளவில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் வாரம் பூராவும் வச்சுக்கலாங்க. வாரத்தில் 7 நாளும் ஹேர் ஆயில் வைக்க முடியும்னா வச்சுக்கலாம். தினமும் நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் வந்து ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 3 டேஸ் வரைக்கும் வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. 3 டேஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னா 3 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.